ஹலோ காய்ஸ், கஸ்டமர் கொடுத்த இந்த மெட்டீரியலில் தான் நான் துணி ஸ்டிச் பண்ண போகிறேன். என்ன டிசைன் அவங்க கேட்டாங்க, நான் கழுத்துக்கு என்ன டிசைன் கொடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நோட்டில் கஸ்டமர் கொடுத்த டிசைனை நான் வரைஞ்சிக்குவேன். அது சின்ன டிசைனாக இருந்தாலும் பெரிய டிசைனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் நோட்டில் வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கு உடம்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ஹைட்டு, கையோடைய ஹைட்டு, அது துணி பத்துமா எல்லாமே அளவு பார்த்துட்டு நான் ஸ்டிச் பண்ண தொடங்குவேன். கஸ்டமர் கேட்டது எப்படி அப்படின்னா, நம்ம அம்ரலா கட்டிங், அதாவது அம்ரலா கட்டிங் மாதிரி நம்ம கிளாஸ் பீஸ் எடுத்து அம்ரலா கட்டிங் அந்த மாதிரி கிடையாது, ஸ்ட்ரைட் ஆட் நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி அம்ரலா டிசைனில் ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. இந்த டாப்போடைய உயரம் 48 இன்ச்சு, உடம்பு சுற்றளவு 42 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு 40 இன்ச்சு, கையோடைய லென்த்து 3/4 ஹேண்டு தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு இது துணி பத்தாததுனால ஆஃப் ஹேண்டே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, டாப்போடைய ஹைட்டு இப்போ அம்ரலா கட்டிங் அப்படின்னாலே அந்த ஹைட்டு வந்து பத்தாது. ஆனால் நம்மளுக்கு ஓப்பன் டாப் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஹைட்டு கரெக்டாக வந்துடும். 3/4 ஹேண்டும் அதே மாதிரி தான். துணி நம்மளுக்கு இப்போ அம்ரலா கட்டிங் இல்லாமல் ஓப்பன் டாப்பு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கை லென்த்து பற்றிருக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போ ஷார்ட்டாக தான் நம்மளுக்கு அந்த கையோடைய லென்த்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாமே கஸ்டமர்கிட்ட பேசிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண தொடங்கணும். டாப்போடைய துணியை 4 மடக்கி போட்டிருக்கோம். 2 பீஸ் ஓப்பனில் இருக்கிறது நம்ம பக்கமாக போட்டுக்கிடணும், 4 பீஸ் ஓப்பனாக இருக்கிறது அந்த சைடாட்டு போட்டுக்கிடணும். உடம்பு சுற்றளவு 42 இன்ச்சு, அதை 4 நம்ம டிவைட் பண்ணும்போது 10 வரும். அந்த 10 தான் நம்ம உடம்பு சுற்றளவு எடுப்போம். இது கரெக்டான மெஷர்மெண்ட், அதாவது உடம்புடைய கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து 10. அதில் இருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சுக்கு துணி விட்டு தைக்கிறதுக்காக நம்ம எடுக்கணும். நம்ம உடம்புடைய கரெக்டான மெஷர்மெண்ட்டு 10னா அந்த 10க்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிடணும். அளவெடுத்து நேராக ஒரு கோடு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிடணும். எவ்வளோத்துக்கு ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிடணும். அடுத்தது அந்த லைனில் இருந்து 2.5 இன்ச்சுக்கு துணி விட்டு தைக்கிறதுக்காக மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிடணும். முன்னாடி கழுத்தோடைய உயரம் 6.5 இன்ச்சும் அகலம் 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிடணும். ஷோல்டருடைய அகலம் 3.5 இன்ச்சு, ஹாம்கோலோடைய சுற்றளவு 5.5 இன்ச்சு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு கார்னர்ல இருந்து 1.5 இன்ச்சுக்கு கிராஸாக ஒரு மார்க் பண்ணி அதிலிருந்து வளைச்சி விட்டுக்கிடணும். பேக் சைடோட கழுத்து உயரம் 7 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது 2.5 இன்ச்சுக்கு அளவெடுத்து மார்க் பண்ணி கோடு போட்டு வச்சிருக்கிற அந்த லைன்ல இருந்து 1.5 இன்ச்சுக்கு லைட்டாக ஒரு மார்க் பண்ணி அதிலிருந்து உடம்பு வளைச்சி விட்டுக்கிடணும். இந்த டாப்பு அம்ரலா டிசைனில் வர்றதுனால அம்ரலா டிசைனில் கட் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் டாப் அப்படின்னா இடுப்பில் இருந்து ஸ்ட்ரைட்டாக நேராக கட் பண்ணிக்கிடணும். பின் கழுத்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுலேருந்து ஒரு பாக்ஸ் போட்டு கார்னர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணி அதிலிருந்து வளைச்சி விட்டு அந்த பின் கழுத்து ரவுண்ட் கழுத்தாட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முன் கழுத்து மட்டும் கேன்வாஸ் கொடுத்து டிசைன் பண்ண போகிறதுனால கட் பண்ணாமல் விட்டுட்டேன். கையோட உயரம் 7 இன்ச்சில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேன்வாஸில் முன்கழுத்தோடைய அகலம் 2.5 இன்ச்சும் உயரம் 6 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணி என்ன டிசைன் நான் தைக்க போகிறேனோ அந்த டிசைனை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டாப்பு கஸ்டமர் கேட்டது மாதிரி அம்ரலா டிசைனில் முன்கழுத்து ஸ்காலப் டிசைன் வச்சு தச்சு கொடுத்தாச்சு.